எங்கள் மனதில் ஒரு அழகான ஆசை தோன்றியதம்மா. நிறைவேற்ற சென்று விட்டோம். நீங்கள் சீக்கிரம் அறிந்து கொள்வீர்கள். அந்த லவனும் குசனும் அயோத்தி நகரை நோக்கி செல்லத்தான் போகிறார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் போய் சேரும் இடம் எனக்குத்தான் தெரியும். அவர்கள் எண்ணத்தில் மண்ணை தூவ இந்த 1000 முக ராவணன் திட்டம் தீட்டிவிட்டான். என் அனுமன் எங்கே? என்னுடைய பிரபு எங்கிருக்கிறாரோ அங்கு இந்த அனுமன் நிச்சயம் இருப்பான். உட்கார். பிரபு, நான் இப்பொழுதுதான் சாப்பிட வேண்டும் என்று எண்ணினேன். குட்டிகள் நடையை பாரு, சிந்தை மயக்கிடும் அழகை பாரு, அழுதே காண யோசனை சோமகரன், சாப்பிடு. இன்று மீண்டும் தாய் சீதை அளித்த விருந்து நினைவுக்கு வந்துவிட்டது. நிலவே நிலவே நீ அறிவாயோ, அவள் முகம் பார்க்க ஏங்குது உள்ளம். ஏதோ நினைவு என்னை தொலைத்தே எங்கு நான் தேட, வாசனை போல ஞாபகம். முனிவர் வால்மீகியின் கட்டளைப்படி நான் உங்கள் இருவரையும் அயோத்தியில் நடக்கும் அஸ்வமேத வேள்வியின் நிகழ்வுக்கு உங்கள் இருவரையும் அழைத்துச் செல்கிறேன். அம்மா, நேரம் வந்துவிட்டதா? அயோத்திக்கு செல்லும் நேரமா? ஆமம்மா. அயோத்தியை சேர்ந்த ஒவ்வொருவரும் செய்த தவறை நாங்கள் உணர வைப்போம். உங்களுக்கு முன்பே அயோத்திக்கு செல்லும் செய்தி கிடைத்து விட்டதா? மிகவும் முக்கியமான பொருள் முன்பே தயாராகிவிட்டது. தன் பிள்ளைகளுடைய அனைத்து தேவைகளும் நினைவில் இருக்கும். வழியில் சாப்பிட இப்போதே தீர்த்து விடுவாயா என்ன? மகாராணி ஆணைப்படி நடக்கட்டும். அதோடு நினைவிருக்கட்டும், இந்த முறை அறவழி பாதையில் எந்த தவறும் இருக்கக்கூடாது. ஆகட்டும் அம்மா, ஆகட்டும் அம்மா. குமாரர்களே, ராஜகுமாரர்களே, ஏன் மீண்டும் ராஜகுமாரன் ராஜகுமாரன் என்று அழைக்கிறாய்? பெயரை வைத்து கூப்பிட்டால் நீங்கள் கோபம் அடைந்து விட்டால் நாங்கள் இங்கே இல்லாத பொழுது நீங்கள் அனைவரும் ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும். ராமாயண ஏற்பாட்டை தான் சொல்கிறோம். பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், கேளுங்கள். வாழிய வாழிய சொல்லும் செயலும் காலங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம். நீங்கள் கோபப்படக்கூடாது. சமூகத்தை மற்றும் புரிதலுக்கு ஏற்றவாறு வடிவமைப்பதாகும். உங்கள் ஆணைப்படியே செய்கிறோம் அம்மா. பிடரிசிலிருக்கும் வெண்புறவி அனைத்து வளமும் பெற்று வாழ்வாள்.